நீங்கள் கர்த்தரால் உபயோகப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்குதான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த தீங்கும் உங்களை அணுகாது. உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை. Commit to the Lord. Your plans and ideas will prosper. நடக்காதவைகளை நடக்க வைக்கிறவர், பறக்காதவைகளை பறக்க வைக்கிறவர், முடியாதவைகளை முடிய வைக்கிறவர், திறக்காதவைகளை திறக்க வைக்கிறவர். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒருவன் செபிக்கும் பொழுது அவனுடைய வார்த்தைகளும் அவனுடைய சிந்திக்கிற சிந்தனையும் அந்த சிந்தத்தின் ஆழமும் ஒன்றுபட வேண்டும். ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை நிறைவான ஆசீர்வாதத்தினால நிறைப்பாராக. அல்லேலூயா. Even if it is life, it is in Christ. Even if it is death, it is in Christ. When my Christ lives, yes, I can live. Jesus is your safe home. Praise the Lord. Shalom. கர்த்தருக்குள் பலன் அடைகிறவர்களே, கர்த்தருக்குள் தைரியம் அடைகிறவர்களே, இந்த மன மகிழ்ச்சியின் நன்னாளிலும் தேவாதி தேவனை, சிருஷ்டி கர்த்தரை நான் உங்களோடு சேர்ந்து ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறேன். தேவ வார்த்தையால் மனுஷன் பிழைக்க முடியும் என்ற சத்திய வசனத்தின் பிரகாரமாய் இந்த அருமையான பாடலை ஆராதித்து யாவரும் சேர்ந்து 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 தேவனை ஆராதிக்க வேளையில உங்களுடைய வீடுகளிலே தேவ பிரசன்னம் நிரம்பட்டும், இன்னும் நிரம்பட்டும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற பாடல், இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். தேவனுடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் மாற்றி எல்லாவற்றிலும் ஜெயத்தை கட்டளையிடட்டும். ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவனால் எல்லாம் கூடுமே, கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. நாம் ஆராதிக்கும் தேவனால் எல்லாம் கூடுமே, கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. பலத்தினாலும் பராக்கிரமத்தாலும் அல்லவே, பலத்தினாலும் பராக்கிரமத்தாலும் அல்லவே, தேவனுடைய ஆவியால் எல்லாம் கூடுமே. ஆஹா, தேவனுடைய ஆவியால் எல்லாம் கூடுமே. நாம் ஆராதிக்கும் தேவனால் எல்லாம் கூடுமே, கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. நாம் ஆராதிக்கும் தேவனால் எல்லாம் கூடுமே, கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. நாம் ஆராதிக்கும் தேவனால் எல்லாம் கூடுமே, கூடாத காரியம் ஒன்றுமில்லை, 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 ஒன்றுமில்லை. நாம் ஆராதிக்கும் தேவனால் எல்லாம் கூடுமே, கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. நடுவோனாலும் நீ பாய்ச்சுவோனாலும் அல்லவே, நடுவோனாலும் நீ பாய்ச்சுவோனாலும் அல்லவே,
விளையச் செய்யும் தேவனால் எல்லாம் கூடுமே. ஆஹா, விளையச் செய்யும் தேவனால் எல்லாம் கூடுமே. நாம் ஆராதிக்கும் தேவனால் எல்லாம் கூடுமே. கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. நாம் ஆராதிக்கும் தேவனால் எல்லாம் கூடுமே. கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லையே. ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லையே. ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லையே. ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. நாம் ஆராதிக்கும் தேவனால் எல்லாம் கூடுமே. கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Come on. Hallelujah, 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 hallelujah. நான் ஆராதிக்கும் இந்த வேளையில உங்களுடைய வீடுகளில் உங்களோடு சேர்ந்து நான் ஆராதிக்க விரும்புகிறேன். உங்களிலே உங்க குடும்பத்திலே ஒரு மகளாய் உங்களோடு சேர்ந்து நீங்க சேர்ந்து ஆராதிக்கணும். இப்போ இந்த நாளிலே இந்த நேரத்தை தேவனை ஆராதிக்கிறதுல, தேவனை மகிமைப்படுத்துறதுல செலுத்துவோம். நிச்சயமாய் நிச்சயமாய் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் as we pronounce and declare this truth, இந்த சத்தியத்தை நாம் மறுபடியும் மறுபடியும் நமக்குள்ளாய் விதைக்கும் பொழுது, இந்த சத்தியத்தை நாம் விதைக்கிறோம், நம் வீடுகளில் விதைக்கிறோம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படி என்று நீங்கள் விசுவாசிக்கிற எல்லாமே அது கூடி போகும், கூடி போகும். இந்த பாடலை மறுபடியும் பாட போகிறோம். விசுவாசிகள் உங்கள் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்வோம். அப்பத்தினாலே மாத்திரம் அல்லவே, அப்பத்தினாலே மாத்திரம் அல்லவே, தேவ வார்த்தையால் மனுஷன் பிழைக்க முடியுமே. தேவ வார்த்தையால் மனுஷன் பிழைக்க முடியுமே. நாம் ஆராதிக்கும் தேவனால் எல்லாம் கூடுமே. கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. நாம் ஆராதிக்கும் தேவனால் எல்லாம் கூடுமே. கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. பலத்தினாலும் பராக்கிரமத்தாலும் அல்லவே, பலத்தினாலும் பராக்கிரமத்தாலும் அல்லவே, தேவனுடைய ஆவியால் எல்லாம் கூடுமே. தேவனுடைய ஆவியால் எல்லாம் கூடுமே. நாம் ஆராதிக்கும் தேவனால் எல்லாம் எல்லாம் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. நாம் ஆராதிக்கும் தேவனால் ஹல்லேலூயா, கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. அப்பத்தினாலே மாத்திரம் அல்லவே, அப்பத்தினாலே மாத்திரம் அல்லவே, தேவ வார்த்தையால் மனுஷன் பிழைக்க முடியுமே. தேவ வார்த்தையால் மனுஷன் பிழைக்க முடியுமே. பேச்சும் புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்லவே, பேச்சும் புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்லவே, நீதி சமாதானம் சந்தோஷத்தாலே, நீதி சமாதான சந்தோஷத்தால் நிறைந்ததே. நாம் ஆராதிக்கும் தேவனால் எல்லாம் கூடுமே. கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. நாம் ஆராதிக்கும் தேவனால் எல்லாம் கூடுமே. கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. கூடாதது 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 ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது கூடாதது
இல்லையே. நாம் ஆராதிக்கும் தேவனால் எல்லாமே கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. நாம் ஆராதிக்கும் தேவனால் எல்லாம் கூடுமே. கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. 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 ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லையே. 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 என் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லையே. நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அறிந்திருக்கிறோம். அறிந்த ஜனங்கள், தேவ ஆராதனையிலே பலனடைகிற ஜனங்கள். கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தர் உங்களை நடத்துகிறார். கர்த்தர் உங்களை நடத்தினார். கர்த்தர் உங்களை நடத்துகிறார். கர்த்தர் உங்களை நடத்தினார். கர்த்தர் உங்களை நடத்துகிறார். தேவனுக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை. The blood of Jesus is able to set you free from every bondage, chains, and diseases, every weakness, every symptoms of this pandemic. The devil is reminded that he is defeated. The blood of Jesus. The blood of Jesus. Pour out. Pour out. இயேசுவின் ரத்தம் உடைய வீடுகளிலே தெளிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்துக்காக நாம் மன்றாடி இந்த பாடலை பாடுகிற வேளையிலே விசுவாசித்த எந்த பலவீனமாயிருந்தாலும் எந்த சுகவீனமாயிருந்தாலும் கல்வாரிலே சிந்தப்பட்ட இயேசுவினுடைய ரத்தத்தினாலே நாம் ஜெயம் எடுக்க போகிறோம். நாம் ஜெயம் எடுக்க போகிறோம். கரங்களை தட்டி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஆஹா கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எதிரே தூரத்திடும் ரத்தம் ஜெயம். என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். எதிரே தூரத்திடும் ரத்தம் ஜெயம். என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். நம்மில் அதிசயம் செய்திடும் இயேசு இயேசு இயேசு. ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம். ஊற்றப்படட்டும். ஆஹா ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஓஹோ ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. கல்வாரி
ஜெயம். இந்த வேளையில நம்முடைய உறவினர், நம்முடைய இல்லத்தார் யார் பலவீனமாய் இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்துக்காக மன்றாடி ஜெபிக்கிற வேளையிலே அவர்களை தேவன் தொடுவார். தேவன் தொடுவீர் என்று நாங்கள் விசுவாசித்து 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 பாடுங்க. ரத்தம் ஜெயம், ஆஹாஹா ரத்தம் ஜெயம், விசுவாசம் ரத்தம் ஜெயம், ஆஹாஹா ரத்தம் ஜெயம். ஜீவனானவர் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். விடுதலை விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். பலவானாய் மாற்றிடும் இன்று விசுவாசிப்பீர்களா? பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். Come on, ரத்தம் ஜெயம், ஆஹாஹா ரத்தம் ஜெயம். உங்களுக்காக சிந்தப்பட்ட ஆஹாஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். வேண்டும் நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ஓஹோ நித்திய ஜீவன் தரும் ஜெயம் ஜெயம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ஆஹாஹா ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆஹாஹா ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், நம்மை ஒரு மனமாக்கிடும் ஜெயம் ஜெயம். ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹாஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹாஹா. இறங்கும் 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 கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். Come Lord Jesus, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், பரிந்து பேசும் ரத்தம், பரிவான ரத்தம். Hallelujah, ஜெயம் ரத்தம் ஜெயம், ஆஹாஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின். உங்களுடைய ஆராதனை பரலோகம் எட்டட்டும். தேவன் அறிவாராக, உங்களுடைய சிந்தனைகளை தேவன் அறிவாராக. இறங்குகிறவராலே எல்லாம் ஆகும். குற்றமில்லா ரத்தம் ஜெயம், கூரைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம்,
ஜெயம், ஆஹாஹா ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆஹாஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ஆஹாஹா கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ஜெயம், 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 ரத்தம் ஜெயம், ஆஹாஹா ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆஹாஹா. கரங்களை தட்டி சொல்லி பாடுவோம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், எழும்பட்டோம், 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 பலன் எழும்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Jesus. ரத்தம் ஜெயம், ஆஹாஹா ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆஹாஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம், ரத்தம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆஹாஹா ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆஹாஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். சொல்லுவோம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். சத்தியத்தை பாடுங்கள். சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்ன? கர்த்தராகிய இயேசு அவர் கல்வாரியிலே சிந்தின ரத்தம் நமக்கு ஜெயம் தரும், நமக்கு ஜெயம் தரும், நமக்கு ஜெயம் தரும், உங்களுக்கு ஜெயம் தரும், தரும் ஜெயம், 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 ரத்தம் ஜெயம், ஆஹாஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். We thank you, Jesus. We thank you, Jesus. We thank you, Jesus. Oh, we thank you, Jesus. We thank you, Jesus. Oh, we thank you, Jesus. We thank you for the cross. We thank you for the blood you shed. We thank you, Jesus. We thank you, Jesus. Lord, we remember what you have finished. We remember that it is finished. ஆண்டவரே, நாங்கள் நினைவு கொள்கிறோம், எல்லாமே முடிந்ததென்று, எல்லாமே முடிந்ததென்று. உங்கள் விசுவாசம் தான் என்ன? உங்கள் நம்பிக்கை தான் என்ன? கர்த்தரே நம்பிக்கை, கர்த்தர் மேலே விசுவாசம். விசுவாசத்தை தொடங்கின முடிப்பவரும் அவரே
நிலைமையிலும் அவரை நோக்கி பாடுகிறீர்களா? அவரை நோக்கி துதிப்போமா என்று சொல்லி. Lord, we thank you for the wonderful presence, Lord. Let your presence sustain amongst our midst. Your people, wherever they are, wherever, your presence fill them, Lord. Your presence fill them, Lord. Jesus, come, Lord Jesus. Come, Lord Jesus. Hallelujah.
சேர்ந்திடுவே. அவர் சமூகம் இன்னாத்மா நண்பா. இயேசுவே சேர்ந்திடுவே. அவர் சமூகம் வசனம் தியானிக்கையில் இதயமதின் ஆறுதலே. நடக்கையிலே தீபமாக தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் நடத்திடுமே. இசையா குயவன் கையில் களிமண்ணா ஆனோதினமே. வனைந்திடுமே. Hallelujah. 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 சேர்ந்து என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். சத்தமிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லி பாடுவோம். நம்முடைய பெலனானவர் அவர் மாத்திரம். ஹல்லேலூயா. அவரையே நாம் ஆராதிப்போம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம். எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையிலும், எங்கள் பலவீனத்தின் நேரங்களிலும், எங்கள் கண்ணீரின் நேரத்திலும், பதில் அறியாமல் இருக்கிற நேரத்திலும் உம்மை
அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that He is God. சில மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்திருப்போம். எல்லாம் கண் இமைக்கும் நேரத்தில் மாறி போகும். உனக்கு எதிரிட்டு வந்த எல்லா காரியங்களும் மடங்கடித்து ஓடும்படியாக கர்த்தர் செய்வார். Are you ready tonight? மரணம் வரைந்த நீ உண்மையாயிரு, அப்போது உனக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். முந்தினவர் பிந்தினவர் மரித்து பிழைத்தவர், முந்தினவர் பிந்தினவர் மரித்து பிழைத்தவர். சபைகளின் தலைவர் இயேசுவானவர், சபைகளின் தலைவர் இயேசுவானவர். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். Praise the Lord. உற்சாகமாய் கர்த்தரை துதித்து பாடுவோம். Amen. Praise the Lord. பாடுகள் குறித்து நீ கலங்காதே, சத்ருவை கண்டு நீ பயப்படாதே. பாடுகள் குறித்து நீ கலங்காதே, சத்ருவை கண்டு நீ பயப்படாதே. உன் கிரியை தேவன் அறிவாரே, ஜெயமுண்டு உனக்கு சேதமில்லை. உன் கிரியை தேவன் அறிவாரே, ஜெயமுண்டு உனக்கு சேதமில்லை. மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். தந்தானே 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 தந்தானே. வேதனை பற்றி நீ கலங்காதே, பலவீனம் குறித்து நீ எண்ணாதே. வேதனை பற்றி நீ கலங்காதே, பலவீனம் குறித்து நீ எண்ணாதே. உன் விசுவாசம் தேவன் அறிவாரே, கோட்டத்தை ஜெயமாய் முடித்திடுவார். உன் விசுவாசம் தேவன் அறிவாரே, ஓட்டத்தை ஜெயமாய் முடித்திடுவார். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பரிசுத்த வாழ்வை பற்றிக்கொள், தேவ சித்தமே உன் பாக்கியம். பரிசுத்த வாழ்வை பற்றிக்கொள், தேவ சித்தமே உன் பாக்கியம். உன் நீதியை தேவன் அறிவாரே, நிச்சயம் உண்டுனக்கு பரலோகம். உன் நீதியை தேவன் அறிவாரே, நிச்சயம் உண்டுனக்கு பரலோகம். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். முந்தினவர் பிந்தினவர் மரித்து பிழைத்தவர், முந்தினவர் பிந்தினவர் மரித்து பிழைத்தவர். சபைகளின் தலைவர் இயேசுவானவர், சபைகளின் தலைவர் இயேசுவானவர். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீங்கள் கர்த்தரால் உபயோகப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்குதான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்.
எந்த தீங்கும் உங்களை அணுகாது. உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை. Commit to the Lord. Your plans and ideas will prosper. நடக்காதவைகளை நடக்க வைக்கிறவர், பறக்காதவைகளை பறக்க வைக்கிறவர், முடியாதவைகளை முடிய வைக்கிறவர், திறக்காதவைகளை திறக்க வைக்கிறவர். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒருவன் செபிக்கும் பொழுது அவனுடைய வார்த்தைகளும் அவனுடைய சிந்திக்கிற சிந்தனையும் அந்த சிந்தத்தின் ஆழமும் ஒன்றுபட வேண்டும். ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை நிறைவான ஆசீர்வாதத்தினால நிறைப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்பட விரும்புகிறீர்கள்? How many of you ready to meet God in the second coming? ஆண்டவருடைய திருச்சித்தமே உங்கள் வாழ்க்கையில விசேஷ பிரதானமாய் இருக்க கடவுது. Let the will of God be the most priority in your life. கர்த்தர் வருகிறார். God is coming. கர்த்தர் வருகிறார். God is coming. கர்த்தர் வருகிறார். God is coming. மாரநாதா. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதல்கள். I greet you all in the sweet name Jesus. ஆண்டவருடைய வசனத்தை நான் உங்களுக்கு கொடுப்பதிலே எல்லையற்ற மகிழ்ச்சி உண்டு. I'm very happy to bring before you the word of God. கர்த்தருடைய வசனங்கள் இந்நாட்களிலே மிக தெளிவாய் போதிக்கப்பட வேண்டிய காலம் இது. These are the days where the word of God has to be very clearly spoken. தேவனுடைய ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகளும் அனைத்து மக்களும் கேட்க வேண்டிய காலம் இது. Not only the ministers of God but also the believers have to hear these words. ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர் வாழ்ந்த இந்த பூமியில் வாழ்ந்த கடைசி நேரங்களிலே, In the last period of the time of Jesus Christ in this world, அவர் போதித்த அநேக காரியங்களில் மிக முக்கியமானது ஒன்றை நான் சுட்டிக்காட்ட I விரும்புகிறேன். want to point to you a very important thing that God told. நான் போய் உங்களுக்கென்று அநேக வாசஸ்தலங்களை உண்டாக்குவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். He said, I will go and prepare mansions for you in heaven. பரலோகமானது இயேசுனுடைய பரமேறுதலுக்கு பின்பதாக, After the ascension of Jesus Christ, அநேக காரியங்கள் விஸ்தாரமாக மாற்றப்பட்டது. many things were broadened இன்னும் அழகாய் மாற்றி போட்டார். and it was beautified. காரணம் என்ன? Reason why? அவர் மனித குலத்தை நேசிப்பதற்கு அடையாளமாக பரலோகத்தை இன்னும் மேன்மைப்படுத்தினார். Because he loved the world so much, the people so much, he went and beautified the heaven. அநேக வாசஸ்தலங்கள் வித்தியாசமான ஜனங்கள் அங்கு போய் அமர போகிறார்கள். In the many mansions in heaven, people with different characters are going to settle there. வெளிப்படுத்தின சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பாகத்துல, When we read the last part of the 22nd chapter of Revelation, நீங்கள் கவனிக்கலாம். we can read, அவனவனுக்கு உண்டான பலன் என்னோடு வருகிறது என்று ஆண்டவர் உரைத்திருக்கிறார். the reward for each one is coming along with me. அவருடைய வருகையின் பொழுது During his coming, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. there will be reward for each one's work. எனவே தேவனுடைய மக்களே, Such is why the people of நாம் God, செய்கிற கிரியைகளை குறித்தும் whatever we do, நம்முடைய நடவடிக்கைகளை குறித்தும் in all our actions, நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைகளை குறித்தும் and the lifestyle that we live, நாம் பெறப்போகிற பலனை குறித்த எண்ணம் நமக்கு இருந்தால், if we have a thought of the reward that we are going to receive, நாம் ஜாக்கிரதையா நடக்க வேண்டும். we will be careful. என்ன செய்கிறோம், What we do, எதை செய்கிறோம், what else we are doing, எப்படி செய்கிறோம் how we are doing it, என்பதை நாம் சிந்தித்து செயல்பட we வேண்டும். will have to think twice before we காரணம் do it. வாசஸ்தலங்கள் காத்திருக்கிறது. Because there are rewards or the mansions waiting for us. ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை, நியாயஸ்தலத்திலே நிற்க போகிற ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை நான் சொல்ல போகிறேன். I'm going to tell to you about a particular group in the judgment place. அந்த கூட்டம் ஒரு விசேஷமான ஒரு கூட்டம். That group is a very special group. ஆண்டவராகிய இயேசு முன்பதாக அந்த நிற்கும்போது அந்த கூட்டத்தின் மேல் அவர்
பாசமாக நேசமாக காணப்படுவார். When this group is standing before the Lord Jesus Christ, he will be very friendly and lovable to them. அந்த கூட்டத்தின் மேல் இயேசுவானுடைய இருதயம் சார்ந்திருக்கும். And his heart will rely on them. அவருடைய நேசத்தினுடைய தழல் அந்த கூட்டத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கும். We can see the presence of his love hovering upon these groups. அந்த கூட்டத்தின் மேல் உன்னதமானவருடைய மறைவு இருக்கும். We can see the shadow of the Most High upon this particular group. மாத்திரமல்ல, சர்வ வல்லவர் தமது குமாரன் நேசிச்ச அந்த கூட்டத்தின் மேலே அவருடைய நிழல் தங்கி இருக்கும். And we can also see the shadow of the Almighty upon that group which the Son of God loved. யார் இந்த கூட்டம்? Who is this group? இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? What kind of a group is that? இவர் எப்படியாய் நடந்த கூட்டம்? How did they walk? இவர்களுக்கு ஒரு பேர் உண்டு. They have a name மணவாட்டி. called bride. என்னையா இததானே அதிகமா கேட்டிருக்கோம் என்று யோசிக்கலாம்ல You நீங்க. might say, I've listened to this many times. யார் இந்த மணவாட்டி தெரியுமா? Do you know who this bride is? கரை திரை பிழையற்றவர்கள் இந்த மணவாட்டி. They are the ones without any spot, wrinkle or blame. இவருக்கு பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நிற்கிற கரை திரை பிழையற்ற ஒரு பரிபூர்ணம் நிறைந்த மணவாட்டிகளாய் இருக்கிறார்கள். They are the perfect bride without any spot, wrinkle or blame standing before Jesus Christ. இப்படிப்பட்ட கரை திரை பிழையற்ற மணவாட்டியின் கூட்டம் தான் சியோனுக்குள்ளாக அந்த மண்டலத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். Only this group without any spot, wrinkle or blame can enter into that special place, Zion in heaven. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் படிக்கும் பொழுது, In Ephesians 5th chapter from 25 to 27 we read, புருஷர்களே உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பு நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே இயேசுவானவர் ஒப்பு கொடுத்தார். Husbands, love your wives even as Christ also loved the church and gave himself for it, that he might sanctify and cleanse it with the washing of water by the word, that he might present it to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. மாசற்ற, Without any blame, மகா பரிசுத்தமான, the most holy, தெய்வகுமாரனாகிய the Son of God, பரிசுத்த புருஷன் he is a holy husband. இயேசுவானவருக்கு முன்பாக Before him, இந்த கரை திரை பிழையற்ற மணவாட்டி கூட்டம் நிற்கும். this group, the bride without any spot, wrinkle and blame will stand. எனவேதான் நான் சொன்னேன், That is why I told you, மணவாளனாகிய இயேசுவுக்கு முன்பதாக இந்த மணவாட்டி கூட்டம் நிற்கும் பொழுது when this bride is standing before the bridegroom Jesus, இந்த மணவாட்டியின் கூட்டத்தோடு மணவாளனாகிய இயேசுனுடைய இருதயம் இசைந்திருக்கும். the heart of the bridegroom will be one together with the heart of the bride. இந்த கரை திரை பிழையற்ற மணவாட்டியின் கூட்டமானது This group with no spot, wrinkle and blame, the bride, ஆண்டவராகிய இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராய் மாத்திரமல்ல, not only having Lord Jesus Christ as their own savior, தங்கள் ஆத்தும நேசராக கொண்டு வாழ்ந்தவர்கள். and they are the people who took him as their own soul mate. இவர்களை குறித்து ஒரு சிறப்பு அம்சத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். I'm going to share with you a special points about this group. இவர்கள் This group உலக பிரகாரமான கன்னிகைகளோ, are not the worldly bride திருமணத்தை வெறுத்தவர்களோ, or rejected wedding, திருமணம் ஆகாமல் தங்களை தாங்களே கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தவர்களோ, or consecrated to God without getting married, பரிசுத்தவான்களோ, nor the saints of God, தேவனுடைய ஊழியர்களோ, nor the ministers of God, பரிசுத்த ஆவியின் வரங்களினாலே
கிரியை செய்தவர்களோ, nor the people who use the gifts of the Holy Spirit, தேவனுக்கு பிரியமாய் நடந்தவர்களோ, not the ones who lived a life acceptable unto God, மனிதர்களை பிரியப்படுத்தினவர்களோ, not pleasing men, சன்மார்க்கர்களோ, or the upright people, கரை திரை பிழையற்றவர்களாக மாற முடியாது. cannot become the group of without any spot, wrinkle or blame. இன்னும் தெளிவாய் சொல்லுகிறேன், Let me be more clear. இப்படிப்பட்ட சொன்ன பட்டியலின் மக்கள் The points that we went through, கரை திரை பிழையற்ற மணவாட்டியாக முடியாது. they cannot become the bride without any spot, wrinkle or blame. ஆனால் But தேவ திருச்சித்தத்திற்கு ஒவ்வொரு நிமிடமும், every minute, ஒவ்வொரு நொடியும், every second, மணி நேரமும், every hour, ஒவ்வொரு நாழிகையும், every time, நாளும் every day, தன் ஊழியத்தில் in their ministry, மரணம் அந்த மனுஷனை சந்திக்கும் வரை அல்லது வருகை மட்டும் till he meets his death or till the coming of the Lord, தேவனுடைய காரிய சித்திக்கு அல்லது சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து they commit themselves to the will of God or the success, கேட்டறிந்து listened carefully, காத்திருந்து waited for it. நடப்பவனே கரை திரை பிழையற்ற மணவாட்டி. They are the ones who are spotless, wrinkleless and blameless bride. நான் சொன்னது உங்களுக்கு விளங்குச்சா? I hope you understood what I said. 9 விதமான ஆட்களை நான் குறிப்பிட்டு சொன்னேன். I spoke to you about 9 kind of people. உலக பிரகாரமான கன்னிகைகளோ, Worldly brides, திருமணத்தை வெறுத்தவர்களோ, people who rejected marriage, கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தவர்களோ, committed themselves to God, பரிசுத்தவான்களோ, holy saints, தேவனுடைய ஊழியர்களோ, ministers of வரம் God, பெற்றவர்களோ, people who are பிரியமாய் filled with நடந்தவர், gifts of the Holy தேவனுக்கு Spirit, பிரியமாய் நடந்தவர்களோ, lived a pleasing life unto மனுஷர்களை God, பிரியப்படுத்தினவர்களோ, pleased men, சன்மார்க்கர்களோ, the upright people. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய மணவாட்டியாய் மாற முடியாது. These people cannot become the bride of God. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், Then you will have a question. என்னய்யா நீங்க போட்ட பட்டியலெல்லாம் பார்க்கும்போது மகா பரிசுத்தவான்கள் போல தெரிகிறதே. The points that you mentioned seems to be a very holy group of people. தேவனுடைய இருதயத்தை நாம் அறிய வேண்டும். We should know the heart of God. தேவனுடைய இருதயத்தில் உள்ளதை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am speaking to you the thing that God shared with me from his heart. கரை திரை பிழையற்ற மணவாட்டியாய் ஒருவன் மாற வேண்டும் என்றால் One should become a spotless, wrinkleless and blameless one. தேவனுடைய bride. திருச்சித்தத்துக்கு ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும், மணி நேரமும், ஒவ்வொரு நாழிகையும், நாளும் தன் ஊழியத்தில் மரணம் அவனை சந்திக்கும் வரை அல்லது கர்த்தருடைய வருகை பரிந்தும் அவன் கர்த்தருக்கென்று அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ வேண்டும். He should live after God's own heart and doing the will of God every minute, every second, every hour, every time, every day till the death meets him or till the coming of the Lord. இப்படிப்பட்ட கரை திரை பிழையற்ற மணவாட்டியின் கூட்டமானது This bride without any spot, wrinkle and blame, அவருடைய திரு சித்தத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தபடினால because they lived according to the will of God, அவர்கள் மணவாட்டி என்று பெயர் பெற்று they are called as the bride, விசேஷ கிரீடங்களை தரித்து கொண்டு and they will be placed with special crowns. பிதாவாகிய தேவன் Abba Father, அவர்களை சீயோனுக்கு நேராக வழி நடத்துவார். he will guide them to Zion. ஹல்லேலூயா. Hallelujah. ஒருவேளை குழப்பமா இருக்கிறதா? Maybe you're confused. என்னய்யா நான் பரிசுத்தவான், Yeah, I am a holy person. நான் ஒரு நீதிமான், I am a righteous person. நான் ஒரு ஊழியக்காரன், I am a minister of நான் God. ஒரு விசுவாசி, I am a believer. ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறேன். I am serving the Lord. ஆனால் But still, நான் சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். try to understand what I am saying. ஒரு மனிதன் தேவனுடைய திருச்சித்தத்தின்படி நடக்கும் பொழுதுதான் Only when a man walks according to the will of God, அவன் மணவாளனாகிய இயேசுனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நடக்க முடியும். he can live according to the heart of God. கிறிஸ்தவமானது Christianity மதம் அல்ல, is not a religion. அது மனமாற்றம். It is about your heart. இது உங்களுக்கு நல்ல தெரிந்த ஒரு காரியம். You know it very well. மனமாற்றம் என்று சொல்லும் பொழுது When you speak about a change in your heart, எப்படி அந்த மனம் மாறினது? how can your heart change? இயேசுவானவருடைய மனதுக்கு ஏற்றபடி நடந்ததுனாலே மனமாற்றம். Because you walked according to the heart of God, your heart is changed. ரட்சிப்பானது நம்முடைய வாழ்க்கையில ஆரம்ப கட்டம். Salvation is the beginning.
அப்போஸ்தலனாய் பவுல் இதை சொல்லும்போது ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறார். Apostle Paul said, I always wait for my salvation to be fulfilled. அந்த ரட்சிப்பினுடைய பிரயாசம் என்ன? What is the work of that salvation? அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டது மாத்திரமல்ல, Not only us being washed by his blood, அவர் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, not only we have taken him as our Lord, மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றது மாத்திரமல்ல, not only receiving the baptism, காத்திருந்து பெற்ற அபிஷேகம் மாத்திரமல்ல, not only the anointing that we received waiting on the Lord, உபவாசித்து தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, fasted and received the gifts of the Holy Spirit. ஒவ்வொரு தேவனுடைய மகளும் மகனும் Every man and woman of God, தன் வாழ்க்கையை தேவனுக்கு முன்பதாக வைத்து they have to place their life before the Lord. அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி, அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி அது சித்தி பெறும்படியாக நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். We'll have to commit ourselves to the Lord for us to get success and to walk according to the heart of God. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். Success is from the Lord. நான் சொல்லுகிறது புரிகிறதா? காரிய சித்தி Success கர்த்தரால் வரும். is from the Lord. உன் வாழ்க்கையினுடைய ஜெயம் அவர் சித்தத்துக்கு உடைய மையத்துல தான் இருக்கிறது. The victory of your life is in the center of his will. அநேகர் ஊழியம் செய்கிறீர்கள். Many are doing ministries. நான் ஊழியம் செய்கிறேன். I am doing ministry. எனக்கு பெரிய ஊழியம் உண்டு. I have a big ministry. என்னுடைய சபையில ஏராளமான மக்கள். There are many people in my church. உலகம் சுற்றி ஊழியம் செய்கிறேன். I go around the world preaching the நான் word. தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். I am a prophet. நான் ஜெபித்தால் அநேகம் சுகமாவார்கள். When I pray, many are healed. அழகாய் பிரசங்கிக்க தெரியும். I know to preach very well. அழகாய் பாட தெரியும். I can sing very well. அழகாய் வாசித்து துதிப்பேன். I can worship with good music. அநேக நவமான பாஷைகளை நான் பேசுவேன். I can speak in tongues. இவ்வளவு காரியத்தை செய்தாலும் Even if you do all this, அதுக்காக நான் அல்லேலூயா சொல்லுகிறேன். I first thank the Lord for all ஆனால் these என் அன்பு deeds. சகோதரனே சகோதரியே, But my beloved brother and நீங்கள் sister, காரிய சித்திக்கு for your success, கர்த்தருடைய திருச்சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வருகை மட்டும் நீங்கள் நடக்க வேண்டும். you will have to commit yourself to the will of God and wait till his coming. நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாய் சொல்லுகிறேன். Let me be clear to you. உன் மரணம் கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும். Your death should be according to the will of God. அல்லது உங்களுடைய கர்த்தருடைய வருகையிலே நீங்கள் காணப்பட வேண்டும். Or you should be seen in the coming, the second coming of அவருடைய God. இருதயத்தோடு இசைந்திருக்கிற மனவாட்டிகள், The heart of the bride that is in together with the heart of the bridegroom, இவர்கள் கரை திரை பிழையற்றவர்கள் மாத்திரமல்ல, not only spotless, wrinkleless and blameless group, இவர்கள் கர்த்தருடைய திருச்சித்தத்தின்படி எந்நேரமும் எப்பொழுதும் நடந்தவர்கள். they are the ones who lived and walked in the will of God every day, every moment, கரை every என்று hour. கரை என்று சொன்னால் When we say about the spot, பாவ கரையிலிருந்து விடுபட்ட ஒரு காரியம். that they are being relieved from the sins. திரை என்று சொன்னால் When we speak about the veil, தேவனுக்கும் உங்களுக்கும் காணப்பட்ட மறைவு, the hidden thing between you and God, அது விலக்கப்பட வேண்டும். that has to be removed. 2000 வருடத்துக்கு முன்பதாக 2000 years அவர் ago, ஜீவனை விட்ட பொழுது when he died on the cross, தேவாலயத்தினுடைய திரைச்சீலை கிழிந்தது போல like the veil in the temple that was torn, அவருடைய மரணம் his death நம்மையும் தேவனையும் பார்க்க முடியாதபடி இருந்த தடையை நீக்கி போட்டது. His death tore the veil that was between you and God. அவருடைய உயிர்த்தெழுதலோ His resurrection நமக்குள்ளாய் நேசத்தையும் அன்பையும் பரிபூர்ணமாக பகிர்ந்து கொள்ள நேரிட்டது. the resurrection of God shared with us the perfection of his love and his greatness. என் நேசர் மரித்தார், Oh, my beloved died. ரத்தம் சிந்தி மரித்தார், He shed his blood and died. அடக்கம் பண்ணப்பட்டார், He was buried. மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். But he rose again the third day. அவர் உயிரோடு இருக்கிறபடினால Because he is living, அவருடைய நேசம் என்றென்றைக்கும் சாகாது. his love will never die. நாமும் நித்தியத்துக்குள்ளாக நித்தியமாய் வாழும்படியாக For us to live everlasting, அந்த சியோன் மண்டலத்திலே பிரவேசிக்கும்படியாக to enter into that Zion. என் அன்பு சகோதரனே சகோதரியே, My beloved brother and sister, ஐயா அம்மா,
Oh my beloved people, கரை திரை பிழையற்ற மனவாட்டியாய் நீங்கள் மாற வேண்டும். you will have to change or become the group with no blame, wrinkle and spot. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், Maybe you can say, நான் கணவனை அறியாத ஒரு கன்னிகை என்று சொல்லலாம். I am a virgin, I am not married to any husband. நான் தேவனுக்கென்று அர்ப்பணித்திருக்கிறேன் என்று I சொல்லலாம். have consecrated myself to the Lord. நான் அது மாத்திரமல்ல, நான் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்தேன் என்று கூட சொல்லலாம். I lived very holy before God. அநேக ஊழியங்களை செய்தேன் ஐயா. I did many ministries. நான் பரிசுத்தாவின் வரங்களை பயன்படுத்தி அநேக மக்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தியிருக்கிறேன். I reached many people using the gifts of the Holy Spirit. தேவனுக்கு பிரியமாய் நடந்திருக்கிறேன். I lived pleasing before God. நான் சமயம் கிடைக்கும் பொழுது When I get some time, தேவனுக்கு பிரியம் என்ன, தேவனுடைய திருசுத்தம் என்பதை நான் ஒப்பிட்டு சொல்லுகிறேன். I will speak with you the difference between the thing God likes, Acceptable unto God and the will of God. தேவனுடைய திருசித்தம் எது, கர்த்தருக்கு பிரியமானது எது என்றதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். நான் சொல்லுகிறது புரிந்து கொள்கிறீர்களா? Can you understand? அது ஒரு காலத்துல உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். When time comes, I will share with you சின்ன விளக்கத்தை சொல்லுகிறேன். a small definition. உங்களுக்கு ஆசையா எதெல்லாம் பிடிக்குதோ Whatever you like, அதை கர்த்தருக்கென்று செய்யும் பொழுது when you do that to the அது Lord, கர்த்தரை பிரியப்படுத்துறீங்க. that is acceptable unto God. என் ஆசை அல்ல, Not my என் liking, விருப்பம் அல்ல, not that thing that I like, என் சித்தம் அல்ல, not my will. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வேன் என்று சொல்லும் பொழுது When you say I will do whatever He tells me to do, அப்பொழுதுதான் only then அவர் சித்தத்துக்கு உட்பட்டவர்கள். it becomes the will of God. சன்மார்க்கர்களை குறித்து படிக்கும் பொழுது When we read about the upright people, இந்த பூமியிலே இயற்கையாகவே அவர்கள் சிறப்பான மக்கள். in this world they are very good people. ஆனால் சன்மார்க்கர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. But this upright people cannot enter into the kingdom of God. ஏன்? Why? ஆண்டவராகிய இயேசுதாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். For our Jesus Christ, our Lord, is the only way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the way, the truth and the life. சன்மார்க்கமாய் இருந்தாலும் இயேசு இல்லை என்று சொன்னால் அந்த பரலோக போகிறதுக்கு வழி கிடையாது. Even if you are upright, so good, if you don't have Jesus, you don't have the way to reach heaven. இந்த கரை திரைப்பிழையற்ற மனவாட்டிகளை குறித்து This bride without any spot, wrinkle and blame. இன்னும் பார்க்கலாமா? Shall we proceed? விருப்பமாய் இருக்கிறீர்களா? Are you ready for that? ஆயத்தமா இருக்கிறீர்களா? Are you ready? பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை பற்றி பேசும்போதெல்லாம் Whenever we speak about the coming of the Lord, ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது, there's a rejoicing, ஒரு ஆவல் உண்டாகிறது. there's a hunger for that. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் எழுதும் பொழுது Apostle Paul writes to Thessalonians, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 18 முடிய, 1 Thessalonians 4th chapter 16 to 18. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்துடன் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்துடன் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். For the Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel, and with the trump of God. And the dead in Christ shall rise first. Then we which are alive and remain shall be caught up together with them in the clouds, to meet the Lord in the air. And so shall we ever be with the Lord. Wherefore comfort one another with these words. இந்த கரை திரை பிழையற்ற மனவாட்டின் கூட்டமானது, This group, the group without any spot, wrinkle and blame, கர்த்தருடைய குமாரனாகிய இயேசுவானவர் வரும்பொழுது when the Son of God comes, அவரோடு கூட அவர்கள் இந்த பூமியை விட்டு கடந்து அவரோடு செல்வார்கள். they will be caught up in the midair along with him. காரணம், Reason? ஆத்ம நேசர் தமது மனவாட்டியாகிய ஆத்மத்துக்கு என்று வரும்பொழுது
because the beloved is coming to receive his beloved. அவர்களை பத்திரத்தோடு கொண்டு போவார். He will carefully take them. அந்த நாளிலே In that day, எக்கால சத்தம் முழக்கப்படும். the sounds of the trumpets will be heard. ஒரு ஆரவாரம் உண்டாகும். There will be great rejoicing. களிப்பு உண்டாகும். There will be joy. தேவ தூதர்கள் சந்தோஷப்படுவார்கள். The angels will be very happy. மிகுந்த அலங்காரம் உண்டாகும். There will be beautiful decorations. இதுவரைக்கும் காணக்கூடாத ஒரு உபசரிப்பு இருக்கும். There will be hospitality we have never seen before. ஒவ்வொரு தனிப்பட்ட கர்த்தருடைய மனவாட்டிகளுக்கு இவ்விதமாய் For each and செயல்படுத்தப்படும். every single bride will have this kind of welcome. உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? Can you remember ஆகாஸ்வேர் இருந்த நாட்களிலே when King Ahasuerus? மொர்தெக்காயை கனப்படுத்தின விதத்தை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? Have you ever remembered the way Mordecai was honored? அதை விட பல மடங்கு மிகப்பெரிய உபசரிப்பும் ஆரவாரமும் எக்கால சத்தமும் காணப்படும். Many hundredfold times more than that, the bride will be honored and there will be rejoicing and decorations and joyfulness. ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? What is surprise there? ஒவ்வொரு மனவாட்டிக்கும் Each and every ஆயிரமான தேவ தூதர்கள் there will be thousands and thousands of ஒவ்வொரு angels. மனவாட்டிகளையும் சூழ்ந்து அப்படி பத்திரத்தோடு கொண்டு They போவார்கள். will very carefully carry each and every bride. நடுவானத்திலே இயேசுவானவரை சந்திப்பார்கள். They will meet Jesus Christ in the mid-air. என்று அந்த நாள் வருமோ என்று காத்திருந்த அந்த மனவாட்டிகளுக்கு The bride who are waiting for that day ஒரு இனிமையான ஒரு நாள். will be a sweet day. அந்த நாள் ஒரு மகிமையான நாள். That is a glorious day. மனவாட்டிகளுக்கு மிகுந்த சந்தோஷமான ஆரவாரத்தின் நாள். It is a very great and blessed day for the brides. ஆனால் தேவன் இல்லாமல் வாழ்ந்த மக்களுக்கோ For the people who lived without God, அது அந்தகாரத்தின் நாளாய் காணப்படும். that is a terrible day. ஹalleluya. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் மனவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொண்டு போவார். God the Holy Spirit will carry the bride, the church. இவர்கள் மாம்சத்தின்படி தேவனோட இணைக்கப்பட்டவர்கள் அல்ல. They are not connected to God physically. இவர்கள் ஆவியிலே இயேசுவானவரோடு கலந்தவர்கள். They are the ones who are together with the Lord in the spirit. மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. People in the physic cannot understand the spiritual things. ஆவிக்குரியவர்கள் தான் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை நிதானிப்பார்கள். Only the spiritual people can understand the spiritual things. நான் சொல்லுகிற இந்த உபதேசத்தின் இந்த ஆவிக்குரிய காரியங்களை, This spiritual teaching இது ஒரு பரலோக ரகசியம். is a secret from heaven. இந்த ரகசியத்தை யார் புரிந்து கொள்வார்கள்? Who will understand the secret? அவருக்கென்று கரை திரை பிழையற்ற மனவாட்டிகள் புரிந்து கொள்வார்கள். Only the bride without any spot, wrinkle and blame can understand this. நான் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பட்சத்திலே When you are listening to this word, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் ஆம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். the spirit inside you will say amen. மரியாளை இயேசுவை சுமந்து கொண்டிருந்த மரியாள் சகரியா வீட்டுக்குள், அதாவது எலிசபெத்தை பார்க்கும் பொழுது, When Mary was carrying Jesus in her room met with Elizabeth, அந்த சனத்திலே that moment மரியாளுக்குள் சுமந்திருந்த இயேசுவானுடைய காரியம், the carrying of Jesus inside Mary, அந்த ரகசியம், that secret, எலிசபெத்துக்குள் இருந்த யோவான் ஸ்நானகன் அவன் வயிற்றுக்குள் இருக்கும்போது அவன் துள்ளி குதிக்கிறான். John the Baptist inside the womb of Elizabeth just jumped with joy. ஆவியானவருடைய நிறைவு அவ்விதமாய் இருந்தது. That is how the fullness of the Spirit of God நான் was. பரலோக ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். I'm teaching you the secret of heaven. இவைகளை தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்களை, சொல்லப்பட்ட காரியங்களை எழுதி வைத்து உங்களிடத்தில் பேசிக் The கொண்டிருக்கிறேன். thing that I received directly from the Lord, I just noted down. I'm sharing it with you. தேவனுடைய திருச்சுத்தத்துக்கு எந்நேரம் காத்திருந்த கரைத்திரை பிழையற்ற மக்கள், The bride, the spotless, wrinkleless and blameless bride waited for the Lord all the time. இவர்கள் தேவ சாயலாய் மாறி They become in the image of God தேவனோடு பறந்து செல்வர். and fly with him. ஒவ்வொரு மனவாட்டியையும் தேவனாகிய கர்த்தருடைய தூதர்கள் சுமந்து கொண்டு போவார்கள். Each and every bride, single bride will be carried along by the thousands of angels. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் தேவனுடைய திருச்சுத்தத்தை நிறைவேற்றப்பட்ட
நிறைவேற்றின தனிப்பட்ட மனிதனுக்கு இவ்விதமான வரவேற்பு கொடுக்கப்படும். Every single person who did according to the will of God, the welcome will be like this. கர்த்தருடைய திருச்சித்தத்துக்காய் காத்திருந்து செயல்படும் பொழுது When you ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாக முடியும். When you wait for the will of God and do it accordingly, your life will change to be a holy one. Hallelujah. 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 நான் சொல்லுகிற இந்த ரகசியம் உங்களுக்கு புரிகிறதா? Can you understand the secret that I'm sharing? அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லும்போது இது ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறாரே. Apostle Paul said, here I'm sharing with you a secret. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். The people who died in Christ will rise again. அந்த கர்த்தருக்குள் மரித்த கரைத்திரை பிழையற்ற அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்த மனவாட்டிகள் இயேசுவை முதலாவது The சந்திப்பார்கள். bride who lived according to the will of God without any spot, wrinkle and blame will rise first from their tomb. கிறிஸ்தவ மதத்தின்படி மரித்தவர்களை குறித்து நான் பேசவில்லை. I'm not speaking about the people who died in the Christian religion. கிறிஸ்துவின் பேரில் வாழ்ந்த மக்களை குறித்து நான் பேசவில்லை. Also about the people who lived with the name Christian. கிறிஸ்துவின் நாமத்தினால ஊழியம் செய்த மக்களை நான் பேசவில்லை. I'm not speaking about the people who ministered to God. கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்தினவர்களை குறித்து நான் And பேசவில்லை. also to the one who ministered and cast out the evil one in the name of Jesus. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் கடைசி பாகத்தில் சொல்லப்பட்டது When you போல read in Matthew 7th chapter, last part of it, பிதாவினுடைய திருச்சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் ஒருவனும் அவரை நோக்கி கர்த்தாவே என்று கூப்பிட முடியாது, உறவு கொள்ள முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. no one can enter into the kingdom of God and call his name as Lord, Lord Jesus without doing his will. ஆண்டவரே நான் ஊழியத்தை செய்தேன், Maybe you can say, I did the ministry, Lord. பிரம்மாண்ட ஊழியங்களை செய்தேன். I did a very big ministry. நீங்கள் பெரிய ஊழியம் செய்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. When you're doing big ministries, praise the Lord. I thank the Lord. நீங்கள் பெரிய ஊழியக்காரர்கள் இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், If you're அல்லேலூயா. a big minister of God, praise the Lord. நீங்கள் அருமையான பழங்கால விசுவாசிகளாக இருந்தாலும் அல்லேலூயா. If you are a very mature believer, praise the Lord. மாம்சத்தின்படி வாழாமல் கர்த்தருடைய ஆவியானவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்தவர்களுக்கு தேவன் மனவாட்டி என்று சொல்லுகிறார். Only to the people who lived according to the will of God are called the bride. இவர்களுக்கு For them, சிறப்பான வரவேற்பு there is காத்திருக்கிறது. an excellent welcome is waiting. எத்தனை பேர் ஆமென் How சொல்லுகிறீர்கள்? many of you say எத்தனை amen? பேர் ஆமென் How சொல்லுகிறீர்கள்? many of you say ஓ amen to ரமந்தரபோ this? ஷபோல ரபோ Hallelujah. தந்தலரபோ ஷக்கபலரபோ Hallelujah. பரிசுத்தாவியானவரே Oh, God, உமக்கு the Holy ஸ்தோத்திரம். Spirit, thank you. உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் Thank you for பண்ணுகிறேன். your word, இந்த Lord. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறீர், அதுக்காய் Thank you ஸ்தோத்திரம். for touching the people who are hearing this word. தேவன் பார்க்கிறார், உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்த்து Lord, கொண்டிருக்கிறார். you're searching for the people who are listening to you. நீங்கள் கர்த்தருடைய பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், அதுக்காக சந்தோஷம். I'm so happy that you're walking in the ways of the Lord. அவருடைய மனதுக்கேற்றவர்களாய் மாற வேண்டும். A change to be a person after his own heart. தேவனுடைய காரிய சித்திக்கு To the success of the அவர் Lord. சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடக்க And வேண்டும். you will have to commit to his will. அப்போதுதான் பரிசுத்த வாழ்க்கை பரிபூர்ணம் அடையும். Only then your holy life will become perfect. நீதியான வாழ்க்கை பரிபூர்ணம் அடையும். Your righteous life will become perfect. உங்களுடைய ஊழியம் பரிபூர்ணம் அடையும். Your ministry will become perfect. உங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணம் அடையும். Your life will become perfect. தேவனுடைய அன்பு உங்களுக்குள் பரிபூர்ணமாகும். The love of the Lord inside you will become perfect. எத்தனை பேர் ஆமென் How சொல்லுகிறீர்கள்? many of you say அப்போஸ்தலனாய் amen? பவுல் அததான் சொல்லிக் That கொண்டிருக்கிறார். is what Apostle Paul ரட்சிப்பு says. நிறைவேற பிரயாசப்பட்டேன்னு சொன்னாரே, I worked for my salvation to be fulfilled. இந்த பரிபூர்ணத்துக்காக தான் அவர் போராடி மேற்கொண்டு ஜெயித்தார். For this perfection he fought the good fight. நியாய ஸ்தலத்திலே நிற்க போகிற அநேக கூட்டங்கள் உண்டு. There will be many groups, many different groups in the judgment place. கர்த்தருடைய மனவாட்டியை மாத்திரம் நியாயத்திற்காமல் தேவனுடைய சீயோன் மண்டலத்துக்குள் பிரவேசிக்க வைக்க முடியாத தேவனாகிய பிதாவாகிய தேவன் அவர்களை கனப்படுத்தி அவருடைய பெயரை சொல்லி கிரீடத்தை சூட்டி அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு ஒவ்வொருவராக அழகாய் பரிசுத்தாவியை கொண்டு நடத்துவார். Abba Father will come near to this group without any spot, wrinkle and blame. The bride, they will not be judged together with the other groups. Instead, Abba Father will honor them. He himself will take them to the place Zion in heaven. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடங்க. Commit yourself to the will of God. இதை
குறித்து இன்னும் பேச போகிறேன். I'm going to speak more on this. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. அல்லேலூயா. Hallelujah. உன்னை ஏமாற்றினவர்கள், உன்னை கைவிட்டவர்கள், உன்னை தாறுமாறாய் பேசினவர்கள், உனக்கு விரோதமாய் இருந்தவர்கள் நிச்சயமாய் ஒரு நாள் உன் ஜெயத்தை பார்த்து சொல்லுவார்கள். சொன்னாலும் சொல்லாட்டிலும் உன் ஜெயம் பிரதிபலிக்கும். It reflects. Praise the Lord. கர்த்தருடைய வசனம் உங்களை ஆசீர்வதித்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கரை திரை பிழையற்ற மனவாசி. இந்த அருமையான சப்ஜெக்ட் நிச்சயமாகவே இது உங்களையும் உங்கள் சபையையும் ஆசீர்வதிக்கும் என்பதில் எந்த விதமாக சந்தேகம் இல்லை. அவர் சிறிய ஜெபம் பண்ணட்டுங்களா? பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தாயாரையும் தகப்பனாரையும் சகோதர சகோதரிகளையும் வாலிபர்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறாங்க. ஒரு வருகை சமீபமானது. ஒரு வருகைக்கு ஏற்ற பாத்திரங்களாக கரை திரை பிழையற்ற மனவாட்டிகளாய் நிறுத்தும்படிக்கு என் ஆவியானவரோடு ஒத்தாசை செய்கிறாங்க. ஒவ்வொருடைய இருதயங்களிலும் தேவன் வாசம் பண்ணுவீராக. கர்த்தருடைய நாளிலே எங்களை நினைத்தரணும். பரிசுத்த கரம் கூப்பிடுக்கும் இயேசு நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you. தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. அல்லேலூயா. மணவாளன் பறந்து வருகையிலே மணவாட்டியார் எதிர்கொண்டு சந்திப்பாயா? மணநாள் என்றோ என்று ஏங்கி மனதிலே கொண்டு வாழ்வாயா? மணநாள் என்றோ என்று ஏங்கி மனதிலே கொண்டு வாழ்வாயா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. சுயேட்சை வாழ்வை வெறுத்துவிட்டு சுதந்திர உள்ளகை காணாமலே சுயேட்சை வாழ்வை வெறுத்துவிட்டு சுதந்திர உள்ளகை காணாமலே சுக்கானா என்னை வைத்து சுலபமாய் வாழ்க்கை படகை ஓட்டி சுக்கானா என்னை வைத்து சுலபமாய் வாழ்க்கை படகை ஓட்டு போட்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கட்டி அணைக்கையிலே உந்தன் கஷ்டம் மறையும் நொடி பொழுதிலே கட்டி அணைக்கையிலே உந்தன் கஷ்டம் மறையும் நொடி பொழுதிலே கர்த்தனேசுவை மணவாளனாய் கண்டு களிப்பாய் அந்நாளிலே. கர்த்தனேசுவை மணவாளனாய் கண்டு களிப்பாய் அந்நாளிலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிரீடங்கள் சூட்டி மகிழ்வேன் கிறுகிறுப்பாய் தோன்றும் அந்நேரம் அதிலே. கிரீடங்கள் சூட்டி மகிழ்வேன் கிறுகிறுப்பாய் தோன்றும் அந்நேரம் அதிலே. கீத சத்தங்கள் துடித்திடும் செவிதனிலே கீர்த்தி உண்டாக்கும் பொழுதினிலே. கீத சத்தங்கள் துடித்திடும் செவிதனிலே கீர்த்தி உண்டாகும் பொழுதினிலே.
மணவாளன் பறந்து வருகையிலே மணவாட்டியாய் எதிர்கொண்டு சந்திப்பாயா மணநாள் என்றோ என்று ஏங்கி மனதிலே கொண்டு வாழ்வாயா மணநாள் என்றோ என்று ஏங்கி மனதிலே கொண்டு வாழ்வாயா அல்லேலூயா 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 அல்லேலூயா. You hold my every moment. You calm my raging sea. You walk with me through fire and heal all my disease. I trust in you. I trust in you. I believe you're my healer. I believe you are all I need. I believe you're my portion. I believe you're more than enough for me. Jesus, you're all I need. நியாயஸ்தலத்தில் விற்றிருக்கும் பாரிசுத்தர் நியாயமாய் விசாரணை அருள்வாரே நியாயஸ்தலத்தில் விற்றிருக்கும் பாரிசுத்தர் நியாயமாய் விசாரணை அருள்வாரே நிதானமாய் பிதா செயல்படும் போது நிர்விசாரம் நிறைந்தவர் நிற்கும் இடம் தான் இங்கே நிதானமாய் பிதா செயல்படும் போது நிர்விசாரம் நிறைந்தவர் நிற்கும் இடம் தான் இங்கே நியாயஸ்தலத்தில் விற்றிருக்கும் பாரிசுத்தர் நியாயமாய் விசாரணை அருள்வாரே சாக்கு
பாரிசுத்தர் நியாயமாய் விசாரணை அருள்வாரே நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கும் பாரிசுத்தர் பாரிசுத்தர் நியாயமாய் விசாரணை அருள்வாரே பக்கமும் கூட்டம் நிற்கும் போது லகுவாய் இதயத்தை ஆராய்ந்து இரு பக்கமும் கூட்டம் நிற்கும் போது லகுவாய் இதயத்தை ஆராய்ந்து இருக்கின்றேன் என்னும் நாமும் உடையோரை பக்கமாயிருங்கள் என்று உரைப்பார் இருக்கின்றேன் என்னும் நாமும் உடையோரை இப்பக்கமாயிருங்கள் என்று உரைப்பார் நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கும் பாரிசுத்தர் பாரிசுத்தர் நியாயமாய் விசாரணை அருள்வாரே நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கும் பாரிசுத்தர் பாரிசுத்தர் நியாயமாய் விசாரணை அருள்வாரே நிதானமாய் பிதா செயல்படும் போது நிர்விசாரம் நிறைந்தவர் நிற்கும் இடம் தான் இங்கே நிதானமாய் பிதா செயல்படும் போது நிர்விசாரம் நிறைந்தவர் நிற்கும் இடம்தான் எங்கே நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கும் பாரிசுத்தர் பாரிசுத்தர் நியாயமாய் விசாரணை அருள்வாரே